கமருதீன் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு. இப்போ கமருதீனை விட்டுட்டேன். இப்போ அடுத்து இந்த வாரம் எஃப்ஜே கிட்ட வருவியான்னு தெரியல. எஃப்ஜே கிட்ட முட்டிக்கிட்டேன். ஆனால் அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது தெரியல. ஆதிரியும் வந்து எஃப்ஜே என்னை வந்து ஹர்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே போய் ஹக் கேட்குறேன். ஸோ நீங்கள் 2 பேருமே ஒரே கேட்டகரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். என்ன ஆதிரிய விஷயத்தில் எஃப்ஜேவை மட்டும் வண்டி ஓட்டினா, அவன் எஃப்ஜே நிறைய பேர் கூட வண்டி ஓட்டினா, நீ வந்துட்டு நிறைய ஜென்ஸ் கூட வண்டி ஓட்டிகிட்டு இருக்க. ஆனால் வந்துட்டு அவன் கமருதீன் வந்து உன் கூடவும் அவன் பாரு கூடவும் உட்காரான். அந்த முட்டாள் பொண்ணு அந்த கேமை லூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு இந்த நாமினேஷன் ப்ராசஸில் விக்ரமை தப்பிக்க வச்சது விஜய் சேதுபதி. நம்மளுக்கு கமெண்ட்ஸில் கூட சொல்கிறாங்க, இனிமேல் நீங்கள் விஜய் சேதுபதினு சொல்லாதீங்க, விக்ரம் சேதுபதினு சொல்லுங்க. ஏன்னா விக்ரம் கவுல ஜால்ரா போடுறாரு. நானுமே இப்போ இனிமேல் நேற்று தமிழில் கூட அதை தான் வச்சிருப்பேன். விக்ரம்க்கு ஜால்ரா போட்டு விக்ரம் டைட்டில் வின்னர் கொடுக்கணும். விக்ரம் வந்து கேள்வியே கேட்கக்கூடாது. விக்ரம் அடிக்கக்கூடாது. விக்ரம்க்கு இன்னும் இவர் ஜால்ரா போடுறது மட்டும் இல்லாமல் கண்டஸ்டன்ட்டும் ஜால்ரா போட கண்டஸ்டன்ட் நீங்கள் விக்ரம்க்கு ஜால்ரா போட்டிங்கன்னா எவிக்ட் ஆக மாட்டீங்க அப்படிங்கிற ஹிண்ட்டையும் அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா 2 வாரம் முன்னாடி வியானா விக்ரம ஹாஷா எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. உடனே அவர் கேமை போன வாரம் திட்டி ஆஃப் பண்ணிட்டு இந்த வாரம் வியானா வெளில எடுத்தாச்சு. ஓகேவா? ஒன்று வியானா வெளில போனது காரணம் விக்ரம் எஃப்ஜே 2 பேரும் தான். அதுக்கப்புறம் ரம்யாவுமே வந்து அந்த குரூப்பில் வந்து குரூப்பிசம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ஜெயிலில் உட்காந்து நான் கேட்குறேன், ஜெயிலில் உட்காந்து காசிப்பாக பேசுகிற விஷயங்களையோ இல்லை பின்னாடி பேசுகிற விஷயங்களையோ நீங்கள் பிளாஸ்மாலையோ நாமினேஷன்லேயே எடுத்து வைக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குன்னா அதுதான் சேஃப் கேம். உங்களுக்கு தெரியாமலாம் இல்லை, அதுதான் சேஃப் கேம். இன்னைக்கு அப்பட்டமா வினோத் தான் அந்த வேலையை பண்ணார். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்வை கேப்டன் ஆக்க உங்களுக்கு பயம். ஸோ அந்த மக்களோட அந்த போல் விஷயங்களே வந்து நீங்கள் மாற்றி வினோத்தை கேப்டன் ஆக்கியிருக்கீங்க. ஸோ வினோத்தை நாமினேஷன்லேருந்து தப்பிக்கும். அகைன் அவர் வந்தால் வெளில போகிறதில்ல, அது வேற விஷயம். விக்ரம் வந்தாலும் வெளில போகிறதில்ல. ஜஸ்ட் அந்த நாமினேஷனில் இருக்கோன்ற பதட்டமோ இந்த ஒரு ஹெசிடேஷனோ, ஏன்னா வெளில இவங்களுக்கு வந்து ஓட்டிங் இருக்குது, ஓட் பேங்க் இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. மேபி இவங்க வந்து அந்த பிஆர் ஓட்ஸ் செட் பண்ணிட்டு வந்ததில் தெளிவாக உட்காந்துருக்கலாம். போன வாரம் எஃப்ஜே உட்காந்துருந்தானே, எவ்வளோ தெனாவட்டாக உட்காந்துருந்தான் ஹாட் சீட்டில் உட்காரும் போது கூட. ஏன்னா வெளில அவனுக்கு அங்கே ஓட் பேங்க் அந்த அந்த பிஆர் விஷயங்கள், அந்த ஃபேக் ஓட்ஸ், அந்த விஷயங்கள் எல்லாம் வெளில வந்து நிறையவே போயிட்டு இருந்து. இது நான் என் வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்பேஸ்லாம் அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு வந்து எஃப்ஜேக்கு எப்படி ஓட்டிங் வந்துச்சு அப்படின்னா, திடீர்னு பிஆர் வேலை நடக்குது எஃப்ஜேக்கு அப்படின்னு. ஏன்னா அவன் பேர் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படிங்க. இப்போ நீங்கள் நேற்று அந்த விக்ரம் விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா, விக்ரம் எஃப்ஜே விஷயங்களில் ஏன் வந்து அந்த கேஸை வந்து நீங்கள் அப்படி பண்ணீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக எதுவுமே கேள்வி கேட்கல. விக்ரம் செஞ்ச தப்புன்னு சொல்லலை, எஃப்ஜே செஞ்ச தப்புன்னு சொல்ல, ஆதிரிக்கான நியாயம் கிடைக்கலன்னு அவர் சொல்ல, ஒரு மாதிரி பூசி மழுப்பி பேசின மாதிரி தான் இருந்தது. அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கே ஒன்றுமே புரியல, இவரு சுற்றி விட்டார், என்னதான் சொல்ல வராரு, எஃப்ஜேவை திட்டினாரா இல்லைனா ஆதிரைக்கு சப்போர்ட் பண்ணாரா இல்லை விக்ரம் அந்த கேஸ் அப்படி ஹேண்டில் பண்ண திட்டினாரா அப்படின்னும் போது ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி எஃப்ஜேவை வந்து காப்பாற்றிருக்கணும், கேஸ் வாதாடி ஆதிரை மேலே தான் தப்புன்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னு. அப்படி ஆதிரை மேலே தப்புன்னு சொல்லியிருக்கணும்னு நீங்கள் சொன்னால் அந்த பொண்ணுக்கு ஃபீலிங்ஸ்க்கான எமோஷனுக்கான வேல்யூ கிடைக்கல. அப்போ இனிமேல் அந்த பொண்ணுக்கு அந்த மனசில் இருக்குல்ல, மனசில் இருக்காது கொட்டினாதான் ஆகும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு பக்கம் அரோரா வந்து எஃப்ஜே அரோரா உனக்கு நல்லதாக பண்ணியிருக்கா எஃப்ஜேன்னு சொல்கிறீங்க, இவர் விக்ரமை வந்து அப்படி